அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சியின் காரணமாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் சுக்கிரனுடைய இந்த பயிற்சி அமைகிறதுங்க. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களுக்கு ராசியில் சஞ்சரித்த சுக்கிரன் தற்போது ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இதன் காரணமாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுக்கு சகாய ஸ்தானாதிபதி என்றாலும் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகம் என்பதால இக்காலத்தில் ஏற்ற இறக்கம் என்பது கலந்தே இருக்குங்க. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரவு வந்தால் மறுநிடமே செலவாகி விடுங்க. அதனால் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க. குறிப்பா திருமணம், பிள்ளைகளுடைய கல்வி அல்லது அவர்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள உறுதுணையாக இருக்குங்க. வரவு வந்தால் மறு நிமிடமே செலவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் பெண்களுக்கு தேவையான, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு தேவையான சீர்வரிசை பொருட்களை வாங்கி வைப்பது மிக மிக நல்லது. அதே போல நிலையான வளர்ச்சி இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சிக்கு பிறகு எதிர்பாராத விதமாக பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்குங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்கு. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மீனராசினியர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஊர் மாற்றம், இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி என்பது அமையிருக்கு. இவ்வளவு நாட்களாக கடன் சுமையின் காரணமாக அதிக விலைக்கு வாங்கிய பொருளை குறைந்த விலைக்கு விற்க நேரிட்டு இருக்குங்க. ஆனால் அதிக விலை இருந்தாலும் கூட அதை வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை வளரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வந்த வரன்கள் கை நழுவி செல்லலாங்க. இருந்தாலும் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலே நல்ல ஒரு வரன் நிச்சயம் அமையுங்க. இது போன்ற நேரங்களில் பலன் தரும் பரிகாரங்களை செய்வது மிக மிக அவசியம். இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் புதன் வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் குரு சஞ்சரிக்கிறார். அதே போல குரு வீட்டில் புதன் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பரிவர்த்தனை யோகமும் செயல்படுகிறது. இதன் காரணமாக பொருளாதாரத்தில் வளர்ச்சி, புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அருளாளர்களின் ஆதரவு என அனைத்து வழிகளிலும் நன்மை நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே நேரம் உங்களுடைய ராசியிலேயே சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதால உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய முடியாமல் போகலாங்க. இருந்தாலும் அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. நடக்க வேண்டிய காரியங்கள் துரிதமாக கூடிய விரைவில் நடக்க இருக்கு. அதே போல் உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்லுங்க. தேவையில்லாமல் வீண் வாக்குவாதங்கள் வேணாங்க. குடும்பத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காலகட்டம் அமைகிறது. இதே இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு புதன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். எனவே கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்து தடைகள் அனைத்தும் அகல இருக்குதுங்க. நீங்கள் நினைத்த வரனை நினைத்த மாதிரியே பேசி முடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையிருக்கு. அதே போல் காதல் திருமணத்திற்காக இரு வீட்டாரின் சம்மதத்தை நாடியிருப்பவர்களுக்கும் சிறந்த ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கல்விக்காக எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் நிச்சயம் கிடைக்குங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. வியாபாரம் வெற்றி நடை போடுங்க. இவ்வளவு நாட்களாக மந்த நிலையில் இருந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்போது
என்பது துரிதமாக நடைபெற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. நீங்கள் பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து வரலாம். இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வது மிக மிக அரிது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டம் நிகழக்கூடிய காலகட்டத்தில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ரிஷபத்தில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாருங்க. இக்காலத்தில் உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு நிச்சயம் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு. கடன் சுமை குறைய எடுத்த முயற்சி கை கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென இடமாற்றம் துறை மாற்றம் வரலாங்க. வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடிவடையாத காரியங்கள் இப்போது நிச்சயம் முடிவடையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. உங்களுடைய ராசி சனி பகவான் லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர். அவரோட தன பாக்கியாதிபதியான செவ்வாய் மீனத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறார். இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது கூடுமான வரைக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. திடீரென மாற்றங்களும் மனக்கசப்புகளும் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படாதுங்க. ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளையும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள்ல ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் கூட இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. குறிப்பா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2-9க்கு அதிபதியானவர் செவ்வாய். தனாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் தனவரவு என்பது தாராளமாக வந்து சேருங்க. நின்னத்தார் பகை மாறும். எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்குங்க. பழைய கடன்களை பைசல் செய்வீங்க. குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள முன்வரக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மிகுந்த கவனம் தேவை. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் விலக நேரிடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகள் உண்டு. கலைஞர்களுக்கு ஒப்பந்தம் வருவதில் தாமதம் ஏற்படுங்க. மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டுங்க. பெண்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். எதையும் யோசித்து செய்வதன் மூலமே நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஐகிரீவர் வழிபாடு உங்களுடைய கவலைகளை போக்கி பல முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.